வணக்கங்க. இது நம்ம கும்பகோணம், இது நம்ம ஊர் கும்பகோணம் மடத்து தெருங்க. மடத்து தெருவில் இன்றைக்கி போகியெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆகிருக்கு. பொங்கல் கடத்துறத இங்கேருந்தே ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் அந்த பக்கம் காய்கறிகள், மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, அப்படி இப்படி கரும்பு. மணி இப்போ வந்து போகி அன்றைக்கி நைட்டு 7:05 நல்ல கூட்டம். இந்த பாலக்கரை வரைக்கும் இந்த மடத்து தெரு, இந்த டர்னிங் காமாட்சி தெரு போகிற டர்னிங் லேருந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல கூட்டமாக ஜெயின்னு இருக்கும். இதான் அந்த கடையின் பால் கடை. இந்த டர்னிங் திரும்புறது மினி பஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜெயின்னு இருக்கும் கூட்டம். இது நம்ம ஊர் கும்பகோணம் கடத்தெரு. பஸ்ஸு திரும்பட்டோம். இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் ஜோடி 40 இன்னும் 30 அப்படின்னு வச்சுருக்கா. ஒரு நாளைக்கு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்தெல்லாம் விவசாயம் பண்ணி அப்படின்னு வந்து அதை பயிர் பண்ணி விற்றா தான் உண்டு. அதுக்கு தான் அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் அவெல்லாம் எங்கள் பிராமணாலாம் சொல்லி வச்சுருக்கா. இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து காய்கறி வியாபாரிகள் பறக்கிட்டு பூசிக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் கலக்கணும்னு. அதான் போயிட்டு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து நல்ல வியாபாரம். ஜோடி 30-40. பழங்கள் இல்லாமல் ஓரளவு வியாபாரம் ஆகிருக்கு. மக்கள் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கா. கிராஜுவலாக வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இதுவாக இருக்கும். காய்கறிகள் எல்லாமே இந்த மொட்டை, பீன்ஸு, பட்டாணி, பச்சை பட்டாணியை தோடு உரித்து போடுறது, அது இது எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. நிறையா வாங்கிட்டு தான் இருக்கா. தேங்காய், வாழைப்பழம் இல்லாமல் கொஞ்சம் கரும்பு வந்து 10 கரும்பு வந்து இப்போ 300 ரூபா விற்கிறது ஒரு கட்டு. வாழைப்பழமும் ஒரு பழம் 6 ரூபா 7 ரூபா ரேட்டுக்கு வருது. 15 இருந்தால் 80 ரூபா 90 ரூபா அப்படி சொல்கிறா. இது காளேஸ்வரர் கோயில் கோபுரத்தை சுற்றி பார்த்துக்குறோம். வாழைப்பழம்லாம் செவ்வாழைப்பழம்லாம் ஒரு பழம் 20 ரூபா விற்கிறா. இப்போ எல்லாமே ஏறி போயிடுச்சு விலைவாசியெல்லாம். அதே மாதிரி இருந்தாலும் மக்கள் பாவம் எங்கே இருக்கோ, நடுத்தர வர்க்கம், ஏழை வர்க்கம் எல்லாருமே, மிடில் கிளாஸு எல்லாமே, லோயர் மிடில், அப்பர் மிடில் எல்லாருமே கலந்து இருக்கோம். இங்கே கும்பகோணத்தில் எல்லாருமே வளர்ப்பு முடிஞ்சதான் வாங்கிட்டு போகிறான். பூவெல்லாம் வந்து 140 ரூபா 140 ரூபா செஞ்சுட்டு. அதுமாரி வாழைப்பழங்களும் இதே விலை தான். 70 ரூபா 80 ரூபா. சீப்பு அந்த காயோட தரத்தை பொறுத்து இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கு. இது நம்ம ஊர் கும்பகோணம். பாலக்கரை வரைக்கும் கொஞ்சம் காமிக்கிறேன். நம்ம பாலக்கரைக்கிட்ட இன்னும் கூட்டம் தேய்ச்சிருக்கோம். இதுதான் நம்ம ரொம்ப புகழ்மிக்க நம்ம ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவரோட மடத்து தெருன்னே இதனால தான் பேர். ஃபுல்லாக காமாட்சி அம்மா அருள்பாலிச்சுட்டு இருக்கா. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவ்வளோ 4-5 பிரதட்சணம் சுற்றினாலே அவ்வளோ புண்ணியம்னு மகாபரிவா சொல்லியிருக்கா. பரங்கிக்கிட்டு, பூசணிக்கிட்டு, பழம், பூவெல்லாம் இன்றைக்கி கிராக்கி இந்த பர்ச்சேஸ் இட்ஸெல்ஃபு எல்லாமே விலை கூட இருக்கிறதுனால அது பூசணிக்காய், பரங்கிக்காய், நெல்லிக்காய் எல்லாமும் இருக்குது. எல்லா காய்கறிகளும் இன்றைக்கி கிடைக்கிறது. நம்ம பாலக்கரை நெருங்கிட்டோம். ரொம்ப நெருங்கிருக்கு கூட்டம். இதுதாங்க நம்ம கும்பகோணம் காலத்தில் எப்போதுமே பாலக்கரை காலகட்டம் அருமையாக அவர் இருக்கும். இது ஒரு வியூ எப்போதும் நான் போடுறது பண்டிகை நாட்களில், நேச்சுரலாக பண்டிகை நாட்களில் இதை போடுறது வியூ. பூ இது பழங்கள், தேங்காய் மண்டி, பொங்கல் வாழ்த்துக்கள். இவர் நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டவர். திருப்பதி தேங்காய் மண்டின்னு அதை அப்படியே போட்டுருக்கேன். எல்லாம் இது வந்து மளிகை ஜோடி 30க்கு வந்துருக்கு. 40 ரூபா வந்து இப்போ ஜோடி 30க்கு. நேரம் எடுத்துனா நாளைக்கு ஒருத்தரும் வாங்க மாட்டா. மஞ்சளை ஊற்றுனது எல்லாத்தையும் கீழே போட்டு போயிடுவாள். என்ன பண்ணுறது, விவசாயியோட நிலைமை அப்படி தான் இருக்குது. அதனால நான் பார்கெயின் பண்ணலை. நான் வாங்கறச்சே என்ன 40ன்னா ஜோடி, இப்போ 30ன்னா ஆயிடுச்சு. அது நைவேத்தியத்துக்கு வைக்கணும். கரும்பு அதுமாரி ஒரு கட்டு 10 கரும்பு இருக்கிறது 300 ரூபா விற்கிறா. இது ஆவரேஜாக அவள் பறிச்சுட்டு வந்து அதுக்கு ஆட்டோ கொடுத்து, போலீஸ் கொடுத்து, இங்கே இது கொடுத்து இதெல்லாம் கொடுக்கணும். அங்கங்கே முனிசிபாலிட்டிக்கு தர வரின்னு போடுவாள். தரையில் உள்ள வரி அது அங்கே சுற்று. இந்த பக்கம் பாலக்கரை வந்தாச்சு. பாலக்கரை மார்க்கெட்டு, பழைய மார்க்கெட் இருந்த இடம். இது ஃபுல்லாக காய்கறிகள் இருக்கும். ஒரு 5-10 கூட இருந்தால் கூட கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் இங்கே பாலக்கரையில். பழைய மார்க்கெட்டு உள்ளே இருந்த இடம். இப்போ அது குழந்தைகள் நினைவு
இடமா போயிடுச்சு. அதனால் வெளியில் வச்சுட்டுருக்கா. எல்லோரும் தாராசுரத்துலேருந்து அவள் வாங்கி தட்டு வண்டி கூலி கொடுத்து கொண்டு வந்து விற்கிறா. அதனால் 10-20 கூட கொடுத்து தான் அவள் பண்ணணும். முனிசிபாலிட்டி அந்த தர வாடகை அவளுக்கு டெய்லி கட்டுறாப்புல இருக்கும். இதெல்லாம் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஒரு அரை மணி முன்னாடி வந்தேன், நிறையா கூட்டம் இருந்தாலும் இன்னும் மக்கள் தேர்ச்சின்னு வாங்கிட்டு தான் இருக்குது. காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கா. பூ தான், பூ, பழம், இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, கரும்பு இதுதான் வாங்குறது. இந்த கரும்பெல்லாம் கட்டாக விற்றுட்டுருக்கா. அது ஒரு அளவை குறைச்சி 4 கரும்பு 3 கரும்புன்னு போக்க ஆரம்பிச்சுட்டோம். இதுதான் நம்ம பாலக்கரை மார்க்கெட்டு. அது கடை இங்கே பாருங்கள் ஜெயிச்சேன்னு இருக்கும். இதுதான் பஸ்ஸு வந்து திரும்புகிற சென்னைக்கு திரும்புகிற இடம். இந்த இடம் இதுதாங்க நம்ம ஊர் கும்பகோணம். நம்ம ஊர் பாலக்கரை ஒரு வியூ. நம்ம ஊர் கும்பகோணங்க. எப்போதுமே கும்பகோணம் பக்கத்தில் காவேரி இதை போயிட்டுருக்கா. காவேரி தாய் ரொம்ப மழை பெஞ்சதுனாலே என்னவோ கொஞ்சம் ஜலம் போயிட்டுருக்கு. அந்தாண்ட காவேரி பாலம் அப்படி போயிட்டுருக்குங்க. இங்கே டிராஃபிக் ஆகிடுச்சு, தடுத்து வச்சுருக்கா. 2 வீலர் மட்டும்தான் போகலாம், 1 வே அப்படி பண்ணியிருக்கா, போயிட்டுருக்கு. இதுதான் நம்ம கும்பகோணம் வியூ ஒன்று போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதை போட்டேன். தேங்க்யூ, நன்றி. பாலக்கரையிலேருந்து கும்பகோணம், பாலக்கரையிலேருந்து ராமசுவாமி. தேங்க்யூ. எல்லோரும் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க. இந்த வியூ கொஞ்சம் பப்ளிக் வியூ, எல்லோரும் பார்க்கறதுக்காக போட்டது. குற்றங்குறை இருந்தால் மன்னிச்சுக்கணும். நன்றி. ராமசாமி from கும்பகோணம். எப்போதுமே கும்பகோணத்தில் ஃபங்க்ஷன்ஸ்னால் களைகட்டும் எப்போதும் வியாபாரங்கள். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் காமிக்கணும். ஒரு 2-3 கடை, நாட்டு மருந்து கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே அவசரத்துக்கு வாங்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. தேங்க்யூ.